அண்மை செய்தி. சென்னை கிண்டி அரசு கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவருக்கு கத்திக்குத்து ஏற்பட்ட நிலையில் படுகாயமடைந்த மருத்துவருக்கு கிண்டி அரசு மருத்துவமனையிலேயே தொடர் சிகிச்சை அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வினோத்குமார், வணக்கம். மருத்துவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவரது உடல்நிலை எப்படி இருக்கிறது? தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை அரசு நூற்றாண்டு மருத்துவமனையில் பணியில் இருந்த புற்றுநோய் துறை தலைவராக பணியில் இருந்த மருத்துவர் பாலாஜி என்பவரை அங்கு வந்திருந்த நோயாளி என்ற பிரிவில் வந்திருந்த விக்னேஷ் என்ற நபர் இடது கழுத்தில் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அவர் ஒரு நோயாளி போலவே புறநோயாளி சீட்டு பெற்று வந்து வரிசையில் அமர்ந்து திடீரென அவரது இடது கழுத்தில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை அடுத்து நிலை குலைந்து தடுமாறி கீழே விழுந்த மருத்துவர் பாலாஜி உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்களுடைய தொடர் கண்காணிப்பில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் அங்கிருந்து மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திவிட்டு தப்பியோட முயன்ற புதிய பெருங்கரத்தூர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவனை கிண்டி போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கத்தி குத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் விக்னேஷ் என்பவர் போலீசாரால் பிடிபட்டு தொடர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த நபரானவர் அவருடைய தாய் பிரேமா என்பவருக்கு தொடர் புற்றுநோய் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கிண்டி அரசு இந்த கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவில் இருக்கக்கூடிய மருத்துவரிடம் தொடர் சிகிச்சைக்கு வந்தபோது நுரையீரல் புற்றுநோய் காரணமாக அவரது தாய்க்கு மருத்துவர்கள் சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை என்பது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இதுபோல மருத்துவர்களிடம் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டும் மருத்துவருடைய அலட்சியம் காட்டியதன் காரணமாகவே அவர் அந்த மருத்துவரை கத்தியால் குத்தியதாகவும் இது போன்ற சம்பவத்தை தொடர்ந்து இங்கு தொடர் காவல்துறையினர் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இடது கழுத்தில் குத்தப்பட்ட மருத்துவர் பாலாஜி தொடர் மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வந்தாலும் அவருக்கு அவருடைய உடல்நிலை நலமாக இருப்பதாகவும் தொடர் முன்னேற்றம் இருப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மருத்துவருடைய கண்காணிப்பில் இருந்து வரக்கூடிய மருத்துவர் பாலாஜி மற்றும் அவருக்கு தேவையான சிகிச்சைகள் அனைத்தும் முழுமையாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சற்று முன்னதாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய புதிய பெருங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற நபரிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருவதுடன் அவரது மருத்துவர்கள் சரியான முறையில் சிகிச்சை அளிக்காத காரணத்தினாலேயே இந்த போன்ற சம்பவத்தில் அவர் ஈடுபட்டதாகவும் தப்பி ஓட முயன்ற நபரை அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவருக்கு என்ன விதமான சிகிச்சை அளிக்கப்பட்டது இருந்த தொடர் விசாரணையில் நடத்தப்பட்டதில் அவருடைய தாய் பிரேமா என்பவருக்கு புற்றுநோய் ஏற்பதும் நுரையீரலில் புற்றுநோய் இருந்ததன் காரணமாக தொடர் மருத்துவமனையில் இருந்து வந்தது. அது மட்டுமல்லாமல் அங்கிருந்து மருத்துவருடைய அலட்சிய போக்கின் காரணமாக அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதும் மேலும் இது போன்ற அங்கும் இங்குமாக அலைகழிக்கப்பட்டதன் காரணமாகவே இது போன்ற நிலை ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார்.